குருச்சேத்ரா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் படைகளுக்கும் கௌரவ படைகளுக்கும் இடையே நடந்த குருச்சேத்திர போர் இவ்விடத்தில்தான் நடந்தது. மேலும் குருச்சேத்திர போர்க்களத்தில் தான் பகவத்கீதையும் பிறந்தது. குருச்சேத்திர இங்கே ஒன் டேல இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துடலாம். இங்கே 1 ஹவருக்கு ஈரிக்ஷாவோட ப்ரைஸ் 150. அவங்களே எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிருவாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பிரம்மசரோவர், மிகப்பெரிய ரதம் ஒன்று இருக்குது. கிருஷ்ண அருங்காட்சியகம், மகாபாரத காட்சிகள் கொண்ட அருங்காட்சியம் அது. பீஷ்மர் விடுபெறு அடைந்த இடம் அது. ஜோதிஸ்வர், அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதை அருளிய இடம். இப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருச்சேத்திர அறிவியல் அருங்காட்சியகம். இதோட என்ட்ரி டிக்கெட் 50 ரூபா. இதில் மூவிஸ் ஆஃப் 3D ஷோ அந்தந்த ஷோ நடக்கும். அதோட என்ட்ரி டிக்கெட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. நீங்கள் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு வந்து அதுக்கு வைக்கிறதுக்கு தனியாக ரூமும் கொடுத்துறாங்க. உள்ளே உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். இது பக்கத்துலேயே நமக்கு அடுத்து கிருஷ்ண மியூசியம் ஒன்று இருக்குது. அங்கே அதையும் பக்கத்துலேயே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உள்ளே கூட நடந்து போயிடலாம். இது ரெண்டும் பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. இதுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோவில் வந்திருந்தால் ஒரு 20 ரூபா, இல்லை ரிக்ஷாவில் இருந்தால் ஒரு 10 ரூபா கொடுத்தா அங்கே வந்து விட்டுருவாங்க. அடுத்ததாக குருச்சேத்திரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கிறது பிரம்மகுண்டு. அர்ஜுனன் பீஷ்மருக்கு தண்ணீர் தாகம் தீர்க்க தன் அன்பினால் பூமியை துளைத்து தண்ணீர் உண்டாக்கிய குளம் குருச்சேத்திரத்தில் இருக்குது. பிர்லா மந்திர், குருச்சேத்திரம் சிவன் கோவில், கல்பனா சாவ்லாவோட நினைவு கேளரங்கம் எல்லாமே இங்கே இருக்குது. மொத்தமாக 1 டே ட்ரிப்பில் நீங்கள் இதெல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அடுத்து பக்கத்துலேயே தான் கிருஷ்ணா மியூசியம் இப்போ நான் இப்போ காமிக்கிறது. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா. கிருஷ்ணா மியூசியம் மொத்தம் 3 ஃப்ளவர் கொண்டது. கீழ் ஃப்ளவர் ஓகே, ஓரளவு நம்ம ஒரு 1/2 ஹவர் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் சிலைகள், மரத்தினால சிலைகள் அதிகமாக இருக்குது. இதை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவர் ஆகும். மேலே செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அவ்வளோவா பார்க்குறதுக்கு இருக்குது. அங்கே கொஞ்சம் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது டக்குன்னு முடிச்சு ஒரு 1/2 ஹவரில் நம்ம அந்த கிருஷ்ணா மியூசியத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம இங்கேருந்து அடுத்து போகிற இடம், மொத்தமாக நீங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த ட்ரிப்பை முடிக்கணும்னா இதுக்கு அடுத்து நீங்கள் ரிக்ஷா பிடிங்க. 1 ஹவருக்கு 150 மட்டும்தான். அவங்களே எல்லா இடத்தையுமே சுற்றி காமிச்சிடுவாங்க. மொத்தம் 5 ஹவர்ஸில் உங்கள் ட்ரிப்பெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். நான் அப்படி தான் இங்கேருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு இடமாம. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஒரு இடத்த பார்த்து முடிக்கிறீங்களோ உங்களுக்கு டைம் கவர் ஆகும். ஜோதிஸ்வரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பெரிய கிருஷ்ணரோட ஸ்டாச்சுவும், கிருஷ்ணர் பகவத்கீதையை போதிச்சார் அந்த இடமும், அது ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த ஆலமரமும் ஒரு கிருஷ்ணரோட தேர் கல்லால் ஆனது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தேரும். இதை நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் இல்லை 1 ஹவருக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணி முடிச்சிடலாம். இதை இந்த தேர்லேயும் தமிழில் தான் எழுதி வச்சுருக்கேன். ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதின்ட்டு. இது தமிழ்நாட்டிலேருந்து வந்த தேர் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து செஞ்சு எடுத்து வரப்பட்டது தான். இங்கே வந்து பல இடத்துல நீங்கள் தமிழில் எழுதியது எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்த நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே விசிட் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாம். அவ்வளோவா பார்க்குறதுக்குள்ள பக்கத்தில் ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க பெருசாக. ஒரு 2 இயர்ஸாக போய்கிட்டு இருக்குது. இங்கே ஒரே ஒரு பெரிய கிருஷ்ணனோட ஸ்டாச்சு இருக்குது. வாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே நைட்டு லைட் ஷோ பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தது இல்லை எப்படின்ட்டு. இதை முடிச்சுட்டு ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே கல்பனா சாவ்லாவோட பிளானட்டேரியம் ஸ்டார்ட் ஆயிரும். அவரோட என்ட்ரி டிக்கெட் வந்து 15. அங்கே 3D மூவி ப்ளே பண்ணுவாங்க. அதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 50. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் to 1 ஹவர் ஆகும். அங்கேருந்து நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் பிரம்மசரோவரை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு கோவில் இருக்குது. எல்லாமே சுற்றி 4 பக்கமும் தண்ணி தான். அடுத்து ஸ்டேச்சோ ஒன்று, பெரிய ஸ்டேச்சு தேர், ஆசையிலே பெரிய தேர் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். அடுத்து பீஷ்மகுண்டு, அங்கே தான்